மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ திரும்பவும் ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. இந்த கொஸ்டின் உங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நீங்க தேவயானி மேடமை பார்த்து பேசியிருக்கீங்க. ரஜினி படத்தை பத்தி ரொம்ப மோசமா கீழ்த்தரமா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. நிஜமாவே அவருக்கு என்னதான் ஆச்சு? இப்போ எந்த நிலைமையில இருக்கிறாரு? ஏதாவது டாக்டர் கிட்ட ஏதாவது பார்த்தாங்களா இல்லையா சார்? நாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது சார். எவ்வளவோ பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. அதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷனே கிடைக்காம மக்கள் திணிட்டு இருக்காங்க. இந்த ஆள் பிரச்சனை தலைக்கு மேலே விருத்தாடி போகுது சார். மீண்டும் ராஜகுமாரனா, அதாவது என்ன சொன்னே தெரியல, மீண்டும் மீண்டும் சர்ச்சையில் எதையாவது ஒன்று பேசி ஒரு ட்ரெண்டிங்கில் வர்றதுக்காக அவர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப 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 என்ன சொல்கிறதுன்னா மோசமான ஒரு செயலாக இருக்குது. தேவயானிக்கு நடிக்க தெரியாதுன்னு முதல்ல சொல்லக்கூடிய ஒரே இயக்குனராக முதல்ல அவர் நான் கேட்குறேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 100 படங்கள் கிட்ட நெருங்கியிருக்காங்க அவங்க. இல்லைன்னா பண்ண முடியுமா உங்களுக்கு? 100 படம் கிட்டத்தட்ட இந்த பண்ண வந்து யார் எந்த இயக்குனராக முதல் கொடுப்பாங்களா? விக்ரமனே வந்து செதுக்கியிருக்காரு உங்களுக்கு தேவயானியை. அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ண இவர் கொஞ்சமாவது தொழிலை கற்றுட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய குரு பேரையும் கெடுத்துட்டாரு. தேவயானி அதை கட்டின சேலோடு வந்தார். நான் தான் சேலை வாங்கி கொடுத்தேன், சாப்பாடு போட்டேன் அப்படின்லாம் சொல்கிறது வந்து உண்மையிலே ஒரு ஆண்மனுக்கு அழகே கிடையாது. ஃபர்ஸ்ட் உன்னை நம்பி வந்தவங்க டாப் உச்சத்தில் இருக்காங்க. தேவயானி விண்ணுக்கும் மண்ணுக்குன்னு ஒரு 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 மொக்க படத்தை கொடுத்து ஆர்பி சௌதர் 6 கோடி ரூபாயை மொய் எழுதிட்டார் இவருக்கு. வச்சு தொலைஞ்சு ஓடிப்படானின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பிரெயின் வாஷ் பண்ணி 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 தேவன் நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு ஓடி வர வச்சு கல்யாணம் பண்ணி கூட்டு போய் நீ எப்படி வாழ வச்சுருக்கணும்? அதுக்கப்புறம் நிறைய படமாவது பண்ணியா? மிஞ்சி படம் ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு படம் நீ உருவாயினம் மட்டும்தான் பேசப்பட்ட படம் ஹிட். மற்ற 4 படமுமே பட்டர் ஃப்ளாப். அதில் திருமதி தமிழில் ஒரு படத்தை தேவனை வச்சு எடுத்து இவர் ஹீரோவை நடித்து அவங்க நடுத்தரவு நிற்பாட்டார் கடலில் வந்து. அதாவதுங்க தேவன் அவர்களை பத்திரிகையில் இருக்கும்போது நிறைய தடவை சந்திச்சிருக்கேன். அருமையான ஒரு ஒரு மனித நேயம் உள்ளவங்க. அவங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க பழகிறதுல. அடுத்த அன்பு செலுத்துறதுல யாரும் 3வது பார்ட்டி போய் பேசினா கூட அவ்வளோ அன்பாக பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மனசு உள்ளவங்க தேவனி அவர்கள். ஸோ சிறந்த நடிகையை எத்தனையோ படங்களில் வந்து பேசப்பட்டவர்கள் அவர். சரி, இதை தான் நீ சொல்கிற, கல்யாணம் பண்ணி கொடுத்தா சேலை வாங்கி கொடுத்த, கட்டுக்கு துணிமணி வாங்கி கொடுத்தா சாப்பாடு பட்டுன்னு சொல்ல, சரி பொண்டாட்டி ஹஸ்பண்ட் உள்ள பிரச்சனை ஓகே. நீ அதுக்கப்புறம் வரிசையாக படமாவது பண்ணினியா? இல்லை மிகப்பெரிய ஒரு இயக்குனராக நீ வந்தியா? எதுவுமே கிடையாது. தேவயானி அவர்கள் அதுக்கப்புறம் உச்சத்தில் வந்த நடிகையை தூக்கி பாதாளக்குள்ள படம் மாதிரி போட்டுட்டு அவங்களால மீண்டும் எந்திரிச்சு வரவே முடியல. மீண்டும் ஹீரோயினா அவங்களால பண்ணவே முடியல. கேரக்டர் ஆர்டிஸ்டாக போகிறாங்க. கோலங்கள் ஒரு சீரியலில் டிவி சீரியலுக்கு போய் நடிக்க போகிறாங்க. வழியே இல்லாமல் குடும்பத்தை காப்பாற்றணும். 2 பசங்கள் ஆகிப்போச்சு. அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். டீச்சரை வேற போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயங்க. அவங்க தேவயானியோட பக்கத்துலேயே வந்து நிற்க முடியுமா ராஜகுமாரன்? அதை முதல்ல யோசிக்க வேணாமா முதல்ல நீங்கள்? அப்போ அவங்க நம்பர் 1 ஹீரோயினாக இருந்தாங்க, இவர் நம்பர் 1 ஃப்ளாப் டைரக்டர் இருந்தார். அதாங்க ஒரே ஒரு படம் கொடுத்தாருங்க, அதோட சரிங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட்லேயே கிடையாதுங்க அவர். அடுத்த ஒரு ப்ரொடியூசரை போய் நீ ஏதாவது கெஞ்சி கூத்திட்டு அடுத்து நீ படம் பண்ணீங்களா? ஃபேமிலியை பார்த்துக்கணும் சார், ஏதாவது ஒன்று அப்படி எந்த முயற்சியும் பண்ண மாதிரி எதுவுமே கிடையாது. வீட்டில் சும்மா உட்காந்து பிஸ்னஸ் ஆர்கானிக் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், சோபா வைக்க போகிறேன், ஆயில் விற்க போகிறேன்னு அதையும் பண்ண முடியல இப்போ அவர்னால. வீட்டோடு இருக்கீங்க, உங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்க தேவயானி மேடம், தப்பு இல்லை. பசங்க நல்லா இப்போ மெச்சூரிட்டியை வளர்ந்துட்டாங்க, அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீ பசங்களுக்கு ஒரு கெயினில் சாருங்க. தேவயானி அவர்களுக்கு வழிகாட்டியே இந்த படம் பண்ணுங்கம்மா, இந்த மாதிரி சீரியல் பண்ணு. நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருந்து அடுத்த கடத்துக்கு எல்லாமே கொண்டு போகணுமா இல்லையா? நீங்கள் தேவையில்லாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தேவனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அவங்க ஏதாவது ஷூட்டிங் கிண்டி பசங்க போனதுக்கப்புறம் இவர் யாரையாவது கூப்பிட்டு எதோ ஒன்று பேசிட்டே இருக்காருங்க இவர். இப்போ இவர் வந்து காமெடி பீஸ் மாதிரி ஆகிப்போட்டார். எல்லாருக்கும் ஒரு என்னென்ன கண்டென்ட் இல்லாத சமயத்தில் சரி கூப்பிட்டு ராஜகுமாரன் மாதிரி ஆகிப்போச்சு இப்போ நிலமை எல்லாருக்குமே. கூல் சுரேஷ் இடத்த பிடிச்சிட்டாரோ? அவராவது லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாங்க. அவராக படம் பண்ணிகிட்டு இருக்காரு, நிறைய சில கருத்துள்ள விஷயங்கள் அப்போ பண்ணுறாரு. நிறைய மற்ற ஆர்டிஸ்ட் படங்களை போய் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காருங்க. ஏதோ ஒன்று சம்பாரிச்சு அவராவது பரவாயில்லைங்க. குல் சுரேஷாவது நீங்கள் அவரோட இவரை போய் கம்பேர் பண்ணுறீங்க. அவர் பெட்டர் இவருக்கு. இவர் ஒன்றுமே இல்லைங்க. இவர் நடிக்க தெரிலன்னு தேவயானியை சொல்லிட்டு இருக்காரு. தேவயானியுடைய நடிப்பை நான் காதல் கோட்டை படத்தில் பார்த்தேன். கமலி அப்படிங்கிற கேரக்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். முரளி கூட ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. அந்த படம்லாம் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. எதை வச்சு அவங்களுக்கு நடிப்பு வரல? அவங்க ஹிந்தியில் மட்கட் பண்ணி பேசுவாங்க. எப்படி சொல்கிறாரு? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இந்த மனுஷனை கடிக்கிற ஒரு பழமொழி இருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி அங்கே பாதி இங்கே பாதி கடிச்சு குதறி விட்டு கடிச்சு தேவனை போய் கடிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ கடிச்சு குதறி துப்ப ஆரம்பிச்சிட்டாரு. இனி தேவனால் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். கூடி சீக்கிரம் பாருங்கள்,
தோளில் ஒரு பேக்கோட அதாவது தலையில் துண்டு போட்டோட நோட்டில் வந்துட்டு நேராக நீ அந்தியூர் கிராமத்துக்கே போயிடுப்பா, நீ இங்கே இருக்கவன் நான் சொல்கிற கூட நிலைமை வந்தாலும் வரும். அது வர்றதுக்கு முன்னாடி இவரை தன்னுடைய மரியாதையை காப்பாற்றிட்டு இனிமேலாவது ஏங்க சினிமாவில் பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குங்க, நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நீங்கள் நிறைய விஷயம் கருத்துக்களை சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா உங்களை மற்ற இயக்குநர்கள் வந்து டிஸ்கஷனுக்கு கூப்பிடுவாங்க, அதுக்கு ஒரு பேமெண்ட் உங்களுக்கு வரும். நீங்கள் தேவயானிகிட்ட போய் கொடுக்கலாம், பசங்கிட்ட கொடுக்கலாம். நீங்கள் நானும் சம்பாதிக்கிறேன் டைரக்டர் தான் பண்ண முடியாது இனிமேல். இவரு நிறைய கம்பெனி ஃபோன் அடிச்சிட்டு இருக்காரு, இவர் நம்பரை பார்த்துட்டு பயந்து ஆஃப் ஆயிடுறாங்க. ஐயோ மீண்டும் ராஜகுமாரண்ணா ஏற்கனவே நம்ம பல பல கஷ்டத்தில் இருக்கிறது இந்த இவர் வேற நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வேற போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்டர்வியூ கேட்குறவங்க எல்லாருமே தேவயானி மேடம் புகழ்ந்து பேசுறதுனால நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்க ஃபேமிலிக்காக இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, ரியல் லைஃப்பில் நடித்து ஒரு பெரிய நடிகையாக வந்திருக்காங்க, இதோட காம்ப்ளெக்ஸாக கூட இருக்குமோ, நம்மளை எவனுமே பேச மாட்டாங்களே, அவங்கள மட்டும் பேசுகிறாங்க, அதனால கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. நம்ம ஊர் நமக்கு தானேங்க தெரியும், உங்கள் வேற உங்களுக்கு தானே தெரியும். தேவயானி பேசுகிறேன்னா உங்களுக்கு பெருமை தானே, உங்களுக்கு ஒரு நல்ல நடிகை, சிறந்த நடிகையாக இருக்காங்க, நிறைய படங்கள் கமிட் ஆகுது, அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுடைய டேட்ஸை பாருங்கள், கால் ஷீட்டு பாருங்கள், பேமெண்ட்டை பேசுங்க, நல்ல கேரக்டர் வந்து சாய்ஸ் பண்ணுங்க. அது டைரக்டர் தானே நீங்கள். ஆனால் அதில் கூட அவங்க ஒரு மூக்க நுழைக்க விடலன்னு நினைக்கிறேன். ஏங்க இருக்கிற பேரையும் கெடுத்துட்டு போயிடுவாருங்க இவர். கமலோட பஞ்சதந்திரம் படம் நீங்கள் பாருங்கள், என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க. கமலோட தூக்கி சாப்பிட்டு அந்த கேரக்டர் உங்களுக்கு. சூரியவம்சம் இந்த கேரக்டர் தான் மெயின் பாயிண்டே உங்களுக்கு. தமிழ் வரல, ஹிந்தியில் எழுதி படிப்பாங்கன்னு சொன்னார். ஏங்க மற்ற லாங்குவேஜ் சந்தம் வந்து பிகினிங்கில் வரும்போது அவங்களோட மதர் டேங்கை வச்சுக்கிட்டு எழுதிட்டு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அது ஒன்றும் தவறு கிடையாதுங்க. ஆனால் அப்புறம் தமிழை கற்றுக்குறாங்க எல்லா பேருமே, ஈஸி லாங்குவேஜ். நீங்கள் இந்தியாவிலேயே ஒரு மாதத்தில் கற்றுக்கூடிய ஒரே மொழி எதுனா அது தமிழ் மொழி தான் உங்களுக்கு, மற்ற லாங்குவேஜ்காரவங்க. ஆனால் இவர் சொல்கிற மாதிரி அவங்க நடிப்புலலாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேடும் தெரியல சார். ஏங்க அவங்க தமிழ் நல்லா பேசுவாங்க, இவர் தேவையில்லாமல் கிண்டி விட்டுட்டு இருக்காரு எதையும் ஒன்று தேவையில்லாமல். இப்போ எல்லாத்தையும் அசிங்கப்படுத்த விட்டுப்புட்டு ரஜினிகாந்த் அசிங்கப்படுத்துறாரு, கமலஹாசன் அசிங்கப்படுத்துறாரு, விஜயை பண்ணுறாரு, விக்ரம் பண்ணுறாரு, டாக்டர் மகேந்திரன் பண்ணுறாரு, பாலச்சந்திர பண்ணுறாரு, பாரதி ராஜா பண்ணுற லிஸ்ட்டு அடிக்கிட்டே போகலாம், மூச்சு நமக்கு. கட்சியில் தேவையான அசிங்கப்படுத்துறாரு. இப்போ அதான் ஆட்டை கடிச்சு மனுஷனை கிடைக்கிற கதையாக போய் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயலாக இருக்குது அவருடைய பேசுகிற மெத்தடு. இப்போது நீ எந்த படம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, படம் பார்க்காமே மட்டமான படங்கிறாரு. காலா கபாலி பார்க்கவே இல்லையா, ஆனால் ரொம்ப மோசமான படம்ன்றாரு. விக்ரம் படம் ஒரு படமா, கமல்ஹாசன் நடிகனா, விக்ரம்ல ஒரு படமா, நான் எந்திரிச்சு பாதி வந்துட்டேன்றாரு. அப்புறம் நடிகர் விக்ரம் என்ன அவர் பண்ணார், ஐ படம், தங்கலான் படம்லாம் நடிக்கவே தெரியல. கங்குவா பெஸ்ட் ஃபிலிம்ங்கிறார், நீ என்ன சொல்லுவீங்க? கங்குவா நல்ல படம், கங்குவா அருமையான படம் அப்படிங்கிறார், இது என்ன சொல்லுவீங்க நீங்க? இது நான் எதிர்பார்க்கல சார் இந்த ட்விஸ்ட்டை. சூர்யா பெஸ்ட் ஆக்டர், கங்குவா மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, மௌனி நீ 300 கோடி எடுத்து வந்து படம் பண்ணு, நடுத்திருக்க என்ன மாதிரி வந்து நில்லு, நீ ஜோதி அவனை விரட்டி விட்டு அடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் சொல்றாருன்னு நினைக்கிறேன் நான் சூர்யாவை. கங்குவா 2 எடுக்க சொல்றாரு. இப்போ சீண்டி விடுறாரு. இப்போ அவரையும் சூர்யா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமில்ல. இதில் விஜய் பையனை வச்சு ஹீரோவை பண்ணுமா, நீ ஒரு என்ன பார்ட்டு தன்னுடைய பொண்ணையும் அவரையும் உங்கள் பொண்ணு உங்கள் டேஷன் நடிக்காது முதல்ல. உண்மை. இவ்வளோ தூரம் நீ மோசமாக பேசிகிட்டு இருக்கப்போ உன்னை பற்றி ரொம்ப அசிங்கமாக கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க, எங்களுக்கு தலை காட்ட முடியலன்ற அளவுக்கு இப்போ நிலைமை மாறிட்டு இருக்கு. இப்போ ரஜினி ஜெயிலர் படத்தை பற்றி பேசினாரு, அது ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை, அது யூஸ் பண்ணக்கூடாத ஒரு வார்த்தை. இப்போ ரஜினிக்கு வந்து பயங்கர கோவம் வருமா வராதா? ஏங்க முதல் லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டாதானுங்க கோவம் வரும். காமெடி பீஸ் கூட பரவாயில்லைங்க, எதோ எடுத்துக்குவாங்க, இவரெல்லாம் லிஸ்ட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. முதல்லங்க ஜெயிலர் படம் பார்த்துட்டு தூங்கிட்டே எந்திரிச்சு வெளில வந்துட்டேன்றார். நீ விமர்சனம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஒரு முழுமையாக ஒரு படத்தை பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நிறை என்ன குறை என்ன எப்படி இருக்கிறது விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணலாம், தவறு கிடையாது. எல்லாருக்குமே விமர்சனம் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ஜெயிலர் படத்துக்கு போனேன்றீங்க, பார்த்துட்டு தூங்கிட்டேன்றீங்க, நான் பாதி எந்திரிச்சு வெளில வந்துட்டேன்றீங்க, அப்புறம் எப்படி நல்லா இல்லைன்றீங்க? அது வந்து மோசமான படம்ன்றீங்க. விக்ரம் வந்து கமல் அடித்த விக்ரம் படம் மோசமான படம், கமலுக்கு நடிக்கவே தெரியாதுன்றீங்க. ஜெயிலர் 1 நல்ல வசூல் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுங்கன்னு சொல்லப்படும் போது அந்த மாதிரி படங்கள் கூட வசூல் பண்ணுவோம். அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு, எந்த இயக்குனருமே சொல்லாத ஒரு வார்த்தை. இந்த மாதிரி படங்கள் சொல்லிடலாம், நம்ம அதை சொல்ல வேணாம். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுனா வசூல் சாதனை பண்ணுன்றாரு. அப்போ அந்த மாதிரி படம் நீங்கள் பண்ண போறீங்களா? அவர் சொல்றது வந்து அந்த மாதிரினா அந்த ஏ படங்கள்னு சொல்றாரு. அவர் ட்ரிபிள் ஏ படத்தை சொல்றாருங்க, சிங்கிள் ஏ படம் கிடையாது, அது எல்லா பேரும் கூட படம் பார்க்கலாம். இவர் ட்ரிபிள் ஏ படத்தை பண்ணால் அந்த மாதிரி வசூல் மிகப்பெரிய சாதனை பண்ணுறாரு. அப்போ நீங்கள் ட்ரிபிள் ஏ படம் பண்ண போறீங்களா? தெரியலையே. இது தேவையான இந்த வார்த்தைக்காக கடுமையான
ஒரு என்ன சொல்கிறேன்னா அவர் ஹஸ்பண்ட் ராஜகுமார்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க கேள்வி கேட்கணும். ட்ரிபிள் ஏ படம் பண்ணால் வசூல் சாதனை பண்ணுன்னு சொன்னான்னு என்ன அர்த்தம் அது? ஜெயிலர் படத்துக்கும் அந்த மாதிரி பலான படத்துக்கும் எப்படி இவரு என்ன போறாரு? அதான் என்ன சிங்க் பண்ணுறான்னு தெரியல நமக்கு முதல்ல அதை அந்த வார்த்தையை. இவரு ஏன் டாக்டர் கிட்ட கூட்டு போய் கவுன்சிலிங் கொடுக்க மாட்டாங்க? நல்ல சைக்காலஜிஸ்ட்டை கூட்டு போனுங்க. நீங்கள் முழு பைத்தியத்தை கூட குணமாக்கிடலாம். இந்த மாதிரி அரை பைத்தியத்தை பண்ண முடியாதுங்க. இவர் பேசுகிற அரை பைத்தியமா அவங்க கூட பேச மாட்டாங்க. அது மாதிரி ஏதோ பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு? புதுசாக கிளறி விட்றாருங்க எதையாவது ஒரு விஷயத்த. இப்போ ரீசெண்டாக ட்ரிபிள் ஏ படம்னு ஒரு மேட்டரை பேசிட்டு போகிறாரு. அது எவ்வளோ பெரிய தவறு அது. அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் அது. கம்பேரிசனே முதல் தப்பு. நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த சிங்கிளாக பேசுகிறதே தவறுங்க. வீட்டில் என்ன நினைப்பாங்க பசங்கள்லாம்? தயவுசெய்து யோசித்து பாருங்களா? அவர் யோசிக்கிறாரா முதல்ல? இப்போதான் இந்த பாக்யராஜுடைய விழாவில் இவர் கலந்துக்கிட்டாரு. அதில் ரஜினி எல்லாம் வந்தார். பாக்யராஜ் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே ரஜினியை பற்றி பேசினாங்க, டிஆர் பற்றிலாம் பேசினாங்க. அதே மேடையில் தான் இவர் இருந்தார். அப்போ எதுக்கு போனார்? இவருக்கு தான் ரஜினிக்கு நடிகை வராதுல, அப்புறம் எதுக்கு போய் கலந்துக்கிட்டாரு? அதில் நானா வம்படியாக போகிறது தான், வலுக்கட்டாயமாக போகிறது தான். வேலை இல்லை வீட்டில் எதுவும். ஆமாம். ஏங்க ஜெயிலர் படத்தை பார்த்துட்டு வன்முறை இருக்குது அது இருக்குது இருக்குன்றீங்க. நீங்கள் நடித்த ஒரு படம் இருக்குல்ல திருமதி தமிழில் ஒன்று, பிளேடை வாயில் வச்சு கடிச்சு துப்புர செஞ்சுரு, அது வன்முறை இல்லையா? அடுத்த கண்ணு மூக்கு காதுலாம் அந்த பிளேட் துண்டு போய் படாதா? படும்ல. இப்போ நீங்கள் அந்த காட்சியில் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? கடுன்னு ஒரு படத்தில் என்ன வல்கராக ஒரு பண்ணியிருப்பீங்க. இப்போ ட்ரிபிள் ஏ படம் பண்ணுறதுக்கான ஒரு லீடாக அது அவருக்கு நடித்தது. பொதுவாக வார்த்தையை சொல்லலாமா? எந்த இயக்குனர் நீங்கள் தொழிலை கற்றுக்கிட்டு வந்திருக்கீங்க? சிறந்த இயக்குனர். அவர் பேர் அசிங்கப்படுத்துறது இல்லாமல் இண்டஸ்ட்ரியை அசிங்கப்படுத்திட்டு இருக்காருங்க. இவருக்கு வாய்ப்பும் கிடையாது. லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகணும்னு அவருக்கு தெரியல. அதனால தான் ஒருவேளை தேவயானியை கல்யாணம் பண்ணிட்டாரோ. லைஃப்பில் நம்ம செட்டில் ஆகிடலாம், இதுக்கு மேலே எவனும் வாய்ப்பு தரமாட்டான், இவங்களை வச்சு கடைசி வரைக்கும் அப்படியே சாப்பிட்டு வீட்டில் ஓட்டிடலாம். அவர் மனசில் என்ன தோணுச்சோ தெரியாது. கண்டிப்பாக ஆரம்பத்தில் தோணி இருக்கலாம். சரி, நமக்கு மீதி வாழ்க்கையை வாழணும்னா தேவயானி அவர்களை கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி நினச்சிருந்துருக்கலாம். வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு எஸ் சரி அப்படி இருந்துட்டு போங்களேங்க, தப்பு இல்லைங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்களை நம்பி வந்துட்டாங்க பாவம். மிகப்பெரிய டாப்ல இருந்த உச்சத்துல இருந்த தேவயானி வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? கீழே தான் வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. டாப்ல இருக்கும்போது வந்தவங்க இவர் நம்பி வந்தவர்களை நீ கம்தி விட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் நீங்க? சார் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோவம் இருந்துச்சு. இவங்க 2 பேர் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் வர்றது தான் உண்டு. இவங்க ஏன் தேவயானி ஹஸ்பண்டுக்கிட்ட அவங்க அம்மாவும் அவங்க தம்பியும் பேசாமல் இருக்காங்கன்னு ரொம்ப நாள் எனக்கே கோவம் இருந்துச்சு. பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, ஏன் பேசணும்? ஆனால் இப்போது அவங்க தரப்பில் நான் நிற்கிறேன். ஆமாம், இப்படி பேசிகிட்டு இருந்தேன். இது இப்போ பேசுகிறதா மற்றவங்களுக்கு தெரிய வருது. இவர் ரியல் குணம் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவங்க அம்மா இவர் பேசுறதுல கிட்டக்கே சரி நகுலன்ட்டாலும் அவர் பேரை சொன்னாலே பயங்கர கோவப்படுவார். அவர் கரெக்டாக தான் அவங்க கோவப்பட்டுருக்காங்க இப்போ இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி பேசுறதே முதல் தவறுங்க. நீங்கள் அதை நம்ம அதே இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு அவங்கள பற்றி கேவலமாக பேசுகிறோம். இப்போ இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் கூட மிஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன் தேவயானி. கண்டிப்பாக இப்படி பேசிகிட்டு இருந்தா நாள் இப்போ இந்த வார்த்தையை ஒரு ட்ரிபிள் ஏ படம் பண்ணால் வசூல் பண்ணணும்னு சொல்லிட்டாருங்க. இப்போ அவர் எந்த மூஞ்சி வச்சுட்டு அவங்க போய் மற்ற கோர்டிஸ்ட்டை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? உங்கள் ஹஸ்பண்ட் நேற்று இன்டர்வியூ பார்த்தோம்னா நம்ம இப்படிலாம் பேசுகிறார், ரஜினியை பற்றியில் கேவலமாக பேசிச்சுக்கிறனா தான் பதில் சொல்லுவாங்க. ரஜினியை பற்றி இந்த ரஜினின்ற பேரை சொல்கிறதுக்கே அவருக்கு என்ன சொல்கிறது, அந்த வார்த்தை கூட சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. அவர் பேர் சொல்கிறது கூட இவருக்கு என்ன சொன்னால் லாய்க்கு இல்லைங்க. முதல்ல அவர் ரஜினி சார் பேரை சொல்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு இது படத்தை விமர்சனம் பண்ணுறாரு. எந்த படத்தோடு இந்த கம்பேர் பண்ணுறது முதல்ல அது இது வரமுறை வேண்டாமா? முதல்ல ஹவுஸ் ஹஸ்பண்டாக அவரால் இருக்க முடியலங்கிறதுனால பேசிகிட்டு இருக்காரு உங்களுக்கு. இல்லை இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு தயவுசெய்து தேவயானி மேடமும் பசங்களும் கண்டிப்பாக எடுக்கணுங்க. நம்மளே ஏற்கனவே 2 வீடியோ போட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டோம். இவங்க இதை நிறுத்துற மாதிரியே தெரியல. அவர் பாட்டு பேசிட்டு போட்டோன்னு விட்டுட்டாங்களா, இல்லை தேவயானி சொல்கிறது கூட இவர் கேட்க மாட்டாரான்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலாக இது ரசிகர்கள் பார்க்கும்போது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஏன் தேவயானி இதை கேட்கல அப்படிங்கிற தேவயானி மேலே தான் இப்போ முழு குற்றச்சாட்டு அவங்க மேலே தான் போகும். குற்றச்சாட்டு வர்றது வராதுங்க. பட் அவங்கள அனுதாபம் தாங்க வரும். இப்படி ஒருத்தர் போய் கல்யாணம் பண்ணி நல்ல டேலண்டான ஒரு ஆர்டிஸ்ட் உங்கள் லைஃப்பை வீணடிச்சிட்டிங்களே, போயிடுச்சு. முக்கால்வாசி லைஃப் போயிடுச்சுங்க பாவம் அவங்களுக்கு. இனிமேல் என்ன இருக்குது? ஸோ கிடைச்ச ரோலை இப்போ கூட சமயத்தில் கூட இந்த போன வருஷத்தில் கூட ஒரு 3 படம் பண்ணியிருக்காங்க. கிஷ்ன்னு ஒரு படம் கவினோட பண்ணுங்க. ஸோ இந்த 3 BHK படம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், முக்கியமாக தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு வழிகேட்டே இருக்க வேண்டாமா? இவர் இப்படி பேசிகிட்டு இருந்தால் அது எப்படிங்க? ரொம்ப ஆதங்கமாக இருக்குங்க நமக்கு. இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு? வார்த்தையில் ஏன் விட்றாரு? அவர் மேலே ஒரு மரியாதை எல்லாருக்கும் பல பேருக்கு இருக்கும்ல. நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய படம் நீ காமெடி படம் நல்லா வருதுன்னு சொல்கிறீங்க, அதில் பண்ணிட்டு போங்களேன், தப்பு இல்லையே. இல்லை சார், அவருக்கு
ரோட்ல நடக்கணும்னா டிராஃபிக் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை, ரோடு காலியா இருந்தா தான் நடப்போம். அந்த மாதிரி நிறைய கம்ஃபர்ட் ஜோன் அவருக்கு இல்ல. சார் அப்போ தேவயானி மேடம் சொல்லி தனி ஜெட்டு வாங்கி தர சொல்லிடுவோம். ஏம்மா எவ்வளோ நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டீங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்காக நீங்கள் திருமதி தமிழ் படமும் பல கோடி இங்கே கடனாளி ஆகிட்டீங்க. அதுல ரொம்ப அவங்க அதுல இருந்து வெளில வரதுக்கு ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. நிறைய மோசமான பிரச்சனைகள் எல்லாம் மீட் பண்ணாங்க. வட்டிக்கு பணம் வாங்கி பண்ணும்போது வட்டி கொடுத்தவங்க நெருக்கடி கொடுப்பாங்களேங்க. அது அது வேற, அவங்க என்ன சொல்ற ஆக்டர்ஸ் வேற, ஆனால் தாங்கிக்கூடிய மனநிலை இருக்காதுங்க. பெண்கள் மனதே ரொம்ப மெல்லிசமானது, மென்மையானது, பூவுக்கு சமமாக சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அது ரொம்ப வார்த்தைகள் கடுமையாக வந்தால் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. எப்படி கடனை அடைச்சி முடிச்சாங்க. இவர் டிராஃபிக்கில், சென்னை சிட்டி டிராஃபிக்கில் போக முடியாது, கார் சத்தம் பிடிக்காது, ஆரன் சத்தம் கேட்காதுன்னா ஆனால் தனி ஜெட்டு வாங்கிட்டு சொல்லுவான். வாங்கி கொடுத்து மேலே ஆகாயத்தில் வேணால் பறக்கட்டும் அவர். இப்போ தேவயானி வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாள் இவர் கூடவே இருந்ததுக்கு காரணம் அவங்க 2 குழந்தைங்கள் அப்படின்றனால பொறுத்துட்டு போறாங்களோ. இப்போ கூட பாவம் சொல்லியிருக்காங்க, தன்னுடைய குடும்பத்தில் குழந்தைய வளர்க்குறதுக்கு தன் வந்து ஒரு அம்மாவா, குடும்ப தலைவியா நான் சிறப்பாக செயல்பட்டு இருக்கேன். உண்மையிலேயே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனுஷின்னு தான் சொல்லணும் நம்ம அதை. நான் தேவயானி படம் பார்த்துட்டு இருக்கும்போது தேவயானி கல்யாணம் ஆனது எனக்கு பெரிய ஷாக்கு. இவரை கல்யாணம் பண்ணான்னு கேள்விப்பட்டு எனக்கு அதோட ஷாக்கு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அதுவும் அவங்களுடைய பர்சனல் நம்ம விட்டுட்டோம். ஆனால் இவ்வளோ நாள் தேவயானி தான் இவரை பார்த்துட்டு இருக்காங்கிறது கேள்விப்படும் போது நம்மளுக்கு அவ்வளோ வருது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வார்த்தையை கேட்டோம்னா. இவர் தான் தேவயானியை பார்த்துட்டு இருக்கேன், சோறு போட்டுட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப வருத்தத்துக்கு உள்ள ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். கல்யாணம் பண்ணும்போது அந்த 1 லட்ச ரூபா ஒரு பேங்க்ல இருந்துச்சு, இன்னுமா செலவாம இருக்கு. 1.5 லட்ச ரூபா சின்னன்னு சொன்னார். ஏங்க இப்போ இந்த காலத்தில் 1.5 லட்சம் வந்து ஒரு மாதம் கூட தாங்காதுங்க. 500 ரூபாய் மாற்றினாலே 10 நிமிஷம் காலி ஆகிடுது. இல்லையா. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு போய் டீயை சாப்பிட்டு பிஸ்கட் சாப்பிட்டோம்னா 150 ரூபாங்கிறான். ஸோ 200 ஆகிடுது. இப்போல்லாம் ஒரு டீ 40 ரூபாய்க்கு போயிடுச்சு. 10 ரூபா 12 ரூபாலாம் சாதாரண கடையில் தான். ஸோ 30 ரூபா ஒரு டீ. என்னாச்சு, 5 பேர் சாப்பிட்டா 150 ரூபா, 5 பிஸ்கட் சாப்பிட்டா 10 ரூபான்னு வந்து 200 ரூபா 5 நிமிஷம் காலி ஆகும். அப்போ 1.5 லட்ச ரூபா வந்து எத்தனை வருஷம், 2001 சொல்கிறாரு. தேவயானி கல்யாணம் பண்ணது 2001. உச்சத்தில் இருக்கிற நடிகவங்க, டாப்பில் இருக்காங்க. அப்போ உங்களை நம்பி வந்தவங்க 2001 1.5 லட்ச ரூபா சேர்த்து வச்சேன்றாரு. சரி வச்சுருந்தீங்க, சந்தோஷம், ரைட், தப்பு இல்லை. இன்னும் அந்த 1 லட்சம் செலவாம இருக்கா தான் கேட்டேன். அதுதான் அது இப்படி பேசுகிறான்னு என்னத்தை நம்ம எடுத்துக்கிறது முதல்ல சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து இவர் மீண்டும் மீண்டும் எதையோ ஒரு சர்ச்சையில் கிளப்புறதுனால தான் தயவுசெய்து இப்படி பேசாதீங்க, வேண்டாம். உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, உங்கள் குடும்பத்துக்கு மேலே நிறைய மரியாதைகள் இருக்குது, தேவயானி மேடத்து மேலே மரியாதை இருக்குது. பசங்க எல்லாம் வளர்ந்து வர்ற பசங்க, அவங்க சினிமாவில் நடிக்கணும் முயற்சி பண்ணிட்டு. எஸ், அவ்வளோ முயற்சியில் நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லிக்கொள்ள தான் நம்ம விரும்புகிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பேசியிருக்கேன். வேறு இவர் இந்த மாதிரி பேசினார்னா அவங்க பசங்களுக்கு வாய்ப்பு கூட வராதுங்க, எழுதி வச்சு. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், பகிரங்கமாகவே சொல்கிறேன். பசங்களுக்கு வாய்ப்பு வருது இல்லைங்க. லைஃப் வந்து இவர்னால வேஸ்ட் ஆகிடுங்க. அடுத்த பசங்க போக முடியாதுங்க, பாவம். அவங்களும் வந்து மனசில் ஒரு இலக்கை நோக்கி போவாங்க, ஏதோ ஒரு மனசில் ஐடியா இருக்கும். அதாங்க இப்போ இவர் இது மாதிரி நிறைய பேசிகிட்டு இருந்தாருனாங்க, பசங்களுடைய ஒரு இலக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை அவங்களுடைய வெற்றி இலக்கை நோக்கி போகணும். அதற்கு ராஜகுமாரன் உதவிகரமாக இருக்குன்னு சொல்லிக்க தான் நான் ஃபஸ்ட்டு விரும்புகிறேன். ஸோ இது மாதிரி தொடர்ந்து பேச வேண்டாம், தேவையில்லாததை பேசி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பேசுங்க, தவறு கிடையாது. சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் நீங்கள் பேசி தேவையில்லாமல் ஒரு கெட்ட பேர் நீங்கள் சம்பாதிக்கவும் இல்லாமல் குடும்பத்துக்கு ஒரு கெட்ட பேர் உருவாது தேவயானி அவர்களுக்கு உருவாக்குறீங்க, பசங்களுக்கு உருவாக்குறீங்க. ஸோ அதனால் தயவு செய்து ராஜகுமார் இனிமேல் இந்த மாதிரி இன்டர்வியூவில் தவிர்க்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அது சம்மந்தமாக பேசுங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தேடி நீங்கள் போங்க, தப்பே கிடையாது. இல்லை தயவு செய்து இவர் பேசுகிறத தேவயானி மேடம் அவர்களும் பசங்களும் கொஞ்சம் அவரை கண்டிக்கணும்னு நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார். கொஞ்ச நாளைக்கு வந்து அவர் கேமரா பக்கம் கொண்டு வராதீங்கன்னு நம்ம சொல்கிறோம். எஸ், டெஃபினெட்லி சார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம தான் நம்ம சேனலில் அவ்வளோ பொறுமையாக எடுத்து சொல்லிடுறோம். மற்ற சேனல்லாம் போய் பாருங்கள், அடித்து நவுத்திருக்காங்க. என்னன்னா ஒரு மரியாதைக்குரியவர் தான் ராஜகுமார், ஒரு என்னதான் வந்து இயக்குனர். ஸோ அவர் இந்த மாதிரி போய் தேவையில்லாமல் விஷயங்கள் பேசும்போது தான் நமக்கு கோபம் வருது. எதுக்கு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, சம்மந்தம் இருக்கா பேசுகிறதுக்கு? ஜெயிலர் 2 படத்துடைய வசூல் வந்து மிகப்பெரிய வசூல்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் வேறு விளக்கம் கொடுக்கலாம். இல்லைங்க, மக்கள் ரசிக்கிறாங்க, வசூலை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா மரியாதை இல்லையா? அதை ஆனால் இப்போல்லாம் மக்கள் ஆக்ஷன் படம்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஆக்ஷன் படம்ன்றனால வசூல்னு சொன்னால் கூட ஓகே வித்துடலாம். இதையும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள். மக்கள் விரும்புகிறாங்க, வசூல் வருதுங்க. அந்த மாதிரி படங்களுக்கும் வசூல் வருது, இந்த மாதிரி படங்களுக்கும் ட்ரிபிள் ஏ படம் பண்ணீங்கனாலும் வசூல் வரும்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? அது தப்பு இல்லையா? அது எனக்கு என்ன, திரும்ப நம்ம ஏன் இந்த வீடியோ நம்ம பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஏன் தேவயானி இதை பார்த்துட்டு சும்மா இருக்காங்க அப்படிங்கிறது இல்லை. இந்த தடவை அதாவது கடுமையாக ராஜகுமாரன் மேலே ஒரு நடவடிக்கை எடுப்பேன்னு தான் நினைக்கிறேன் சார் நான். ஓகே, நடவடிக்கை எடுக்கட்டும், கண்டிப்பாக எடுக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். அவர் இதுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுத்தாருன்னா அந்த வீடியோவை நம்ம போடுவோம். அவர் ஏதோ இந்த சட்டையில் பட்ட தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு இந்த விட்டுட்டு திரும்பி வீடியோ உட்கார பாருங்க,
திரும்ப ஒரு சர்ச்சையை உருவாக்குறாரு. அதாவது அவர் எல்லாரும் பார்க்கணும், எஸ். ட்ரெண்டிங் ஆகணும், யார் யாருக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு அந்த நடிகர்லாம் எடுக்கலையோ அவங்களாம் திட்டுவார். அதானே இப்போ அதாவது ரஜினி, கமல், விஜய், விக்ரம் எல்லாத்தையும் வந்து நடிகரே கிடையாதுன்ட்டார். ஓகே. விஜய், படங்களே விஜய், கிடையாதுன்ட்டார். அஜித் எல்லாத்தையும் போட்டார். ஓகே. இனி அடுத்து இதற்கு முந்தைய 2 சாதனைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவரை பற்றி அடுத்து எடுக்க போறாரு, பேச போறாரு. அவங்கெல்லாம் நடிகர்களா, நடிக்க தெரியுமவர்களும் கேட்க போறாரு. அப்பதான் இவருக்கு இருக்கு மேட். அப்பதான் இயக்குனர் சங்கம் வந்து கடுமையாக இவர் மேல ஆக்ஷன் எடுப்பான்னு நினைக்கிறேன் நான் மேட்டர் தான். தேவயானி கண்ணில் படும் வரை இதை பகிர்வோம். நன்றி சார்.